ஷிரடி சாய்பாபா நான் ஷிரடியில் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சின்னு இருக்கோம் அப்படின்னா, பாபா ஷிரடியில் தான் இருக்கார், அவரை பார்க்கணுன்னா நம்ம ஷிரடிக்கு தான் போகணும் அப்படின்னு. ஆனால் அவரே அவருடைய வாயால் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு ஃபோட்டோலேயும் உயிரோடு இருக்கேன், ஒரு வீட்லேயும் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு. இது வெறும் வார்த்தையாக இல்லாமல் ஒரு குரு பூர்ணிமா தினத்தன்னைக்கு அவர் உயிரோடு இருந்த காலத்தில் ரொம்ப கூட்டம் இருந்ததா அந்த துவாரகா மையில். அப்போ பாபா எல்லா பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்துன்னு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தபோது சடனாக பாபா கத்த ஆரம்பிச்சிட்டாராம். அங்கே இருந்து ஷியாமாவும் ஜோதிந்திரா தர்கதும், என்னடா பாபா ரொம்ப சாதாரணமாக உட்காந்துட்டு இருந்தாரு, எல்லாருக்கும் உபதேசம்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு, ஏன் இப்போ திடீர்னு கத்துறார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாபா ஜோதிந்திரா தர்கதை கூப்பிட்டாராம். ஐயோ இங்கே வா 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 அப்படின்னு கத்திரோடனே தர்கது ஓடி போய், என்ன பாபா ஆச்சு, எதுக்கு பாபா இப்படி கத்துறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பாபா சொல்கிறாராம், ஐயோ பாரு என்னோட கழுத்தை யாரோ நெரிக்கிறா, என்னை யாரோ மிதிக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே தர்கத் நினைக்கிறாராம், என்னடா பாபா இங்கே தான் உட்காண்டிருக்கார், துவாரகாமையில் அவரோட இடத்துல தான் உட்காண்டிருக்கார், யாருமே அவரை நெருங்க கூட இல்லையே, எதற்காக பாபா அப்படி சொல்கிறார் அப்படிங்கும்போது பாபா ஜோதிந்திரா தர்கத் கிட்ட சொன்னாராம், இல்லை நீ அந்த சபா மண்டபத்துக்கிட்ட போய் பாரு, என்னோட ஒரு சின்ன ஃபோட்டோ அங்கே இருக்குது, அது மேலே யாரோ ஏறி நின்று என்னை மிதிக்கிறா அப்படின்னு சொன்னாராம். இது கேட்டு ஜோதிந்திரா தர்கத்துக்கு ஒன்றுமே புரியல, என்னோட ஒரு ஃபோட்டோவை மிதிக்கிறான்னு இங்கேருந்து சொல்கிறாரே, ஒரு ஃபோட்டோவை மிதிக்கும் போது அவருக்கு ஏன் இவ்வளோ வலி ஏற்படுறது, சரி உடனே நான் போய் பார்க்கலாங்கும்போது ஜோதிந்திரா தர்கத்துக்கு ஒரு பயம். அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்தது, ஐயோ நம்மளே யாராவது மிதிச்சிட்டா நம்மளுக்கு ஏதோ ஆயிடுத்துன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே பாபா சொல்கிறாரா, உனக்கு எதுவும் ஆகாது, அதை நான் பார்த்துக்கிறேன், முதல்ல என்னை போய் காப்பாற்று அப்படின்னு பாபா ஜோதிந்திரா தர்கத் கிட்ட சொன்ன உடனே ஜோதிந்திரா தர்கத் அந்த இடத்துலேருந்து ஓடி போய் இந்த துவாரகா மையில் அந்த சபா மண்டபத்துக்கு போய் பார்த்தா ஒரு ஓரமாக ஒரு சின்ன ஃபோட்டோ இருந்துதான், பாபாவுடைய ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ மேலே பக்தர்கள்லாம் ஏறி மிதிச்சுன்னு அப்படியே போயின்னு இருக்கானா. அதை பார்த்த உடனே ஜோதிந்திரா தர்கத் உடனே அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு பாபா கிட்ட போனாராம். பாபா என்னை மன்னிச்சிரு பாபா, இந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன், என்ன பாபா ஃபோட்டோ மிதிச்சதுனால உனக்கு கழுத்து நெரிக்கிறேன்னு சொல்கிற, ரொம்ப இப்படிலாம் சொல்கிறியே பாபா அப்படின்னு சொல்லும்போது பாபா சொன்னாராம், ஜோதிந்திரா இந்த விஷயம் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, உன்ன மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தனும் இதை புரிஞ்சுக்கல, என்னன்னா நான் ஒரு ஃபோட்டோலேயும் உயிரோடு இருக்கேன், அதனால இந்த ஃபோட்டோ நீ பத்திரமா வச்சுக்கோ, இந்த ஃபோட்டோவை நீ பார்த்தாலே போகிறோம், அந்த ஃபோட்டோலேருந்து நான் உங்ககிட்ட பேசுவேன், இது ஒரு பக்தர்களுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம், அதனால யாருமே பாபா ஷிரடியில் தான் இருக்கார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, இந்த ஃபோட்டோலையும் பாபா உயிரோடு தான் இருக்கார், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய பொன்மொழிகளே பாபா சொல்லியிருக்கார், நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ 7 கடல் தாண்டி இருந்தாலும் சரி, நான் உன்னை காப்பாற்றுவேன், உன் கூட நான் பேசுவேன், உன்னோட நலனுக்காக நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி, இது வெறும்ன வாய் வார்த்தையாக இல்லாமல் உண்மையாக 7 கடல் தாண்டி கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டாருவாலா அப்படின்றவருக்கு இது உண்மை அப்படின்னு காமிச்சிருக்கார். பாபா உயிரோடு அந்த காலத்தில் 1905 அதில் ருசோ ஜாப்பனீஸ் வார் நடந்தது. அந்த வாரில் இந்த கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டாருவாலா ஏகப்பட்ட கப்பல் வச்சுருந்தாராம். அந்த போர் நடக்க நடக்க ஃபுல்லாக முடிஞ்ச உடனே கடைசி நிமிஷத்தில் தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணார். என்ன அப்படின்னா, அவருடைய எல்லா கப்பலும் காணும், வெறும் 3 கப்பல் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து தான். அந்த 3 கப்பலில் இவர் ஒருத்தர். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரா, ஐயோ என்னடா நம்ம 3 கப்பலும் எல்லாம் போயிடுத்து, எல்லாரையும் சாவடிச்சிட்டாலே இப்போ என்னதான் நம்ம பண்ண முடியும், வெறும் 3 கப்பல் தான் இருக்குது, சரி இந்த 3 கப்பலில் இருக்கிற எல்லாரையும் நம்ம எப்படியோ கரை சேர்த்துடணும் அப்படின்னு நினைக்கும்போது அவரால் முடியலையாம். மாறி மாறி எல்லா இடத்துலேருந்து அவர் அட்டாக் பண்ண வரும்போது அவரோட பாக்கெட்டில் ஒரு சின்ன பாபாவுடைய படம் இருந்துதான். அதாவது பாபா உயிரோடு இருக்க ஒரு படத்துலையும் அப்படின்னு பாபா சொன்னதுனால இவர் ஒரு சின்ன படத்தை எடுத்துட்டு கையில் வச்சுட்டு கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டாருவாலா வேண்டிக்கிறாராம், பாபா ஒரு படத்துலேயும் நீ உயிரோடு இருக்கேன்னு எனக்கு தெரியும், இந்த படத்தை பார்த்து நான் வேண்டிக்கிறேன் பாபா, நீ எப்படியாவது என்னை காப்பாற்றணும், நீ காப்பாற்றுவேன்னு நான் உண்மையாக நம்புகிறேன் அப்படின்னு நம்பிக்கையோட ஜஹாங்கீர் எஃப் டாருவாலா அந்த படத்தை பார்த்து வேண்டின்னு இருக்கார். இதே இந்த கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டாருவாலா இதை நினச்சின்னு இருக்கும்போது துவாரகாமையில் பாபா உட்காந்துட்டு அவர் பக்தர்கள் கூட பேசின்னு இருக்காராம். ரொம்ப சாதாரணமாக எல்லா பக்தர்கள்கிட்டையும் பேசின்னு இருக்கும்போது நம்ம பாபா சடனாக அவருடைய சத்கா எடுத்து ஹக் ஹக் ஆ ஊன் அப்படி இப்படின்னு கத்துறாராம். கூட இருந்த எந்த பக்தர்களுக்கும் எதுக்குடா இப்படி கத்துறார் பாபா, எதுக்கு இவ்வளோ சத்தமாக கத்துறாரு, எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துறார், ஆனால் யாருக்கும் தைரியம் இல்லை, என்னடா பாபா இவ்வளோ கோவப்படுறாரு, இந்த கோவத்தை நம்ம எப்படி தணிக்க முடியும் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள
பாபா தலையிலேருந்து ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இருக்கா, அவரோட ட்ரெஸ் அவருடைய கஃப்னிலேருந்து தண்ணி சொட்டின்னு இருக்கா, அந்த சபா மண்டபம் ஃபுல்லாக தண்ணியால் ரொம்ப இருக்கா. என்னடா சாதாரணமாக உட்காண்டிருந்த பாபா எங்கேருந்து இந்த தண்ணி வந்தது, ஏன் பாபா அப்படி முழுகி இருக்கார், அவருடைய கஃப்னியில் இப்படி நனைஞ்சிருக்கே என்ன அப்படின்னு புரியாமல், சரி பக்தர்கள் என்ன பண்ணானா முதல்ல இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றலான்னு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கெட்டாக எடுத்து இந்த தண்ணி வெளியேற்றினாலும் ஃபுல்லாக தண்ணி இருந்துதான். சரி, அதில் ஒரு பக்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாபாவோடைய பாதுகையை தாண்டி தானே அந்த தண்ணி போகிறது, அப்போ அதை பாத தீர்த்தமாக நம்ம எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு அவருடைய பாதுகை கிட்ட இருந்து அந்த தண்ணி எடுத்து தீர்த்தமாக எடுத்துக்கும் போது அந்த தண்ணி அவ்வளோ உப்பு கரிச்சுதான். என்னடா இந்த தண்ணி இப்படி உப்பு கரிக்கிறது, யூஸ்வலாக பாபாவோட பிரசாதம்னா அது பன்னீரோட ஸ்வீட்டாக இருக்குமே, இப்படி உப்பு கரிக்கிறது என்னன்னே புரியல. ஆனால் எல்லா பக்தர்களுக்கும் தெரிஞ்சு போயிடுது தண்ணி பயங்கர உப்பு கரிக்கிறது. தண்ணி அங்கே குறையவே இல்லையா, பக்கெட்டாக வெளியேற்றினாலும் குறையலை. யாருக்கும் என்னன்னே புரியல. இது என்ன ஆச்சுன்னா, இதே சமயத்தில் கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டார்வாலா வேண்டின உடனே பாபா அவருடைய போர் கப்பல் பக்கத்தில் நின்று விஸ்வரூபம் எடுத்து 3 கப்பலையும் சேர்த்து இழுத்து கரையில் போய் சேர்த்தாராம். இது கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டார்வாலா அவர் கண்ணால் பார்த்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இது சச்சரித்தால் இல்லாத ஒரு விஷயம், இது எல்லா பக்தர்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அது எதுக்கு அந்த துவாரகாமை இந்த சபா மண்டபத்தில் தண்ணி உப்பு கரிச்சதுன்னா, அந்த கடல் தண்ணி எல்லாருக்கும் தெரியும் உப்பு கரிக்கும் அப்படின்னு. அந்த கடலில் இறங்கி அந்த போர்க்கப்பலை இழுத்து கரை சேர்த்திருக்காராம் நம்ம பாபா. இந்த சம்பவம் நடந்த 3 நாள் கழித்து பாபாவுக்கு ஒரு டெலிகிராம் வருதான். கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டார்வாலா என்ன டெலிகிராம் அனுப்புகிறாருன்னா, பாபா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன படத்தை வச்சு வேண்டினேன், ஆனால் அந்த 3 போர்க்கப்பலையும் நீங்கள் இழுத்து காப்பாற்றினது என் கண்ணால் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாபா, இதுக்கு நன்றி கடனாக கண்டிப்பாக எனக்கு லீவ் விட்ட உடனே நான் உங்களை ஷிரடியில் பார்ப்பேன்னு சொல்லி அவருக்கு லீவ் விட்ட உடனே அவர் ஷிரடிக்கு ஓடி போய் பாபாவை பார்த்து அந்த காலத்தில் 1905 கிட்ட 2200 ரூபா கொடுத்தாராம். 2200 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்து அந்த சபா மண்டபம் ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணார். இன்றைக்கும் அந்த சபா மண்டபம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பண்ணது தான். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த துவாரகா மாயில பார்க்குறதுக்கே. இது உண்மையான ஒரு சம்பவம். பாபா வெறும் ஒரு பொன்மொழிகள் கொடுத்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு வெறும்னு சொல்லிட்டு போல, ஒரு விஷயத்துக்கும் உதாரணமாக காமிச்சேன். நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது 7 கடல் தாண்டியும் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பாபாவை கூப்பிடுங்க. நிச்சயமாக எந்த இடத்துல இருந்தாலும் பாபா ஷிரடியிலேருந்து மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை காப்பாற்றுவார் அப்படின்றது சத்தியம். சத்குருவே சாயிநாதா பரம்பொருளே குருதேவா, சத்குருவே சாயிநாதா பரம்பொருளே குருதேவா, ஷீரடியில் உனை காணும் பேரருளை தந்தவரே, சாயி நாமம் சொல்பவர்க்கு அற்புதங்கள் செய்பவரே. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி. அதிகாலை புலர்ந்ததுமே ஆதவனாய் ஒளிர்பவரே, அதிகாலை புலர்ந்ததுமே ஆதவனாய் ஒளிர்பவரே, அறியாமை இருளகல அருளாசி புரிபவரே, நம்பிக்கை பொறுமை என்ற நன்னெறியை வகுத்தவரே, நல்வாழ்வு அமைந்திடவே நற்கதியை அருள்பவரே. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி.
குறிப்பறிந்து வரமளிக்கும் ஷீரடியின் நாயகரே. குறிப்பறிந்து வரமளிக்கும் ஷீரடியின் நாயகரே. பிணி அறிந்து மருந்தளிக்கும் ஜெகம் புகழும் மருத்துவரே. இடத்தீர்க்க இடம் தேடி ஓடி வரும் தூயவரே. இன்முகமே காட்டி அன்பால் ஆதரிக்கும் ஆண்டவரே. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி. அன்பின் பிறப்பிடமே அமைதியின் உறைவிடமே. அன்பின் பிறப்பிடமே அமைதியின் உறைவிடமே. எளிமையின் திருவுருவே ஈடில்லா அருள் வடிவே. துன்பம் நேரும் தருணம் வந்து கரம் கொடுத்து காப்பவரே. இன்பம் பொங்கும் இனிய வாழ்வை எமக்களித்து மகிழ்பவரே. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி. சத்குருவே சாயிநாதா பரம்பொருளே குருதேவா. சத்குருவே சாயிநாதா பரம்பொருளே குருதேவா. ஷீரடியில் உனை காணும் பேரருளை தந்தவரே. சாயி நாமம் சொல்பவர்க்கு அற்புதங்கள் செய்பவரே. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சத்குரு சாயி. யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.